நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். இந்த நட்சத்திரம் வரும் நாளில் லாட்டரி வாங்கினாலும் பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவை போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே ஜென்ம நட்சத்திரத்துக்கு 11வது நட்சத்திரம் வரும் நாளில் ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்கிறேன். ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு 11வது நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கினீங்கன்னா அன்னைக்கு லாட்ரி பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பதிவு போட்டேன். அந்த பதிவு ரொம்ப நல்ல வரவேற்பு. இதுவரையும் எனக்கு 1,40,000 வியூஸுக்கு மேலே போயிட்டுருக்கு. அது நிற்கவே இல்லை. நிறைய பேர்கிட்ட எனக்கு கால்ஸ் வந்திருக்கு. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு நான் சொன்ன அந்த 11வது நட்சத்திரத்தில் அவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு 11வது நட்சத்திரத்தில் போய் லாட்ரி சீட்டு வாங்கி பரிசு விழுந்திருக்கு. பெரிய பரிசாக விழுகலை, ஓரளவுக்கு பரிசு விழுந்திருக்கு. எல்லாம் ஆச்சரியத்தோடு சொன்னாங்க. இந்த மாதிரி பதிவுகளை நிறைய போடுங்க, எங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுங்க இந்த மாதிரி அப்படின்னு எனக்கு நிறைய உலகம் முழுதும் இப்போ நிறைய பேர் எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பரிசுங்கிறதே இதுவரையும் வாங்கவே முடியாதவங்க கூட இந்த 11வது நட்சத்திரத்தை இயக்கும்போது கரெக்டாக வாங்கியிருக்காங்க. எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக சில விஷயங்கள் இருந்தது. நிறைய பேர் பல அனுபவங்கள்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் நான் இன்னொரு பதிவோட நான் புதன் செவ்வாய் தொடர்பு இணைவு இந்த மாதிரி இருந்தால் லாட்ரி சீட்டை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே போல் அந்த இணைவு இருக்கவங்களும் அந்த பரிசு கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கால்ஸ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நிறைய பேர் இதை தான் கேட்குறாங்க. நிறைய யூஎஸ்லேருந்து, கனடாலேருந்து, மலேசியா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் நிறைய கேட்குறாங்க. இதே மாதிரி பதிவு வேறு ஏதாவது டிப்ஸு இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ அதே போல் ஒரு சில டிப்ஸு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினா பரிசு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. இப்போ 11வது நட்சத்திரம் போட்டு கூட நிறைய பேருக்கு அந்த மாதிரி வாங்கி கிடைக்கலன்னு கூட சொன்னாங்க. அது என்னன்னா அவங்களுக்கு புண்ணிய பலம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த புண்ணிய பலம் ஏற்கனவே இல்லைன்னா இப்போ அதை கொஞ்சம் சரி பண்ணலாம். அது எப்படின்னா இந்த மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, குறிப்பாக நாய்களுக்கு ஏதாவது பிஸ்கட்டு, அதே போல் இந்த பறவைன்னா காக்காவுக்கு ஏதாவது உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு புண்ணிய பலம் அதிகரிக்கும். அந்த மாதிரி புண்ணிய பலமே இல்லாதவங்களுக்கு தான் பெரும்பாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு லாட்ரின்னு கிடையாது, வேறு எந்த பணம் வேலை பார்த்தாலோ இல்லை எந்த வருமானத்திலே தடை, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நான் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்ய சொன்னால் அதையும் விட்டுடுறாங்க. அதுக்கும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது போல இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் புண்ணிய பலங்களையும் ஏற்றிக்கணும். அது மாதிரி செய்யும்போது நட்சத்திரங்கள் உடனே பலன் கொடுக்குது. இப்போ இந்த பதிவில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். இப்போ எல்லாருக்கும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 11வது நட்சத்திரத்தில் லாட்ரி சீட்டு வாங்கினா உழுகும் அப்படின்னு சொன்னேன். அது ப்ரூஃப் ஆகிட்டுருக்கு. அதே போல் இப்போ நான் சொல்ல போகிறது, இப்போ அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 11வது நட்சத்திரம் நான் சொன்னப்போ நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமெண்ட்லலாம் போட்டிருந்தாங்க. அது மாதிரிலாம் கமெண்ட்லலாம் அவங்க போடுறதுக்கு என்னன்னா அது சமுதாய பகை நட்சத்திரம் அப்படின்னு அரைக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கமெண்ட்லாம் போடுறாங்க. தெரியலைன்னா அதை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் முழுசாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா புத்தகங்களில், பழைய புத்தகங்களில் ஜோதிடத்துக்கான மூல நூல்னு சொல்கிறாங்கல்ல, மூல நூல்னா பழைய கால புத்தகங்கள்,
அதில் ஒரு சில விஷயங்களை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா புரியாத மாதிரியே போட்டிருப்பாங்க. அது எப்படின்னே புரிஞ்சுக்க முடியாது. அது புரியாமல் இருக்கிறது இந்த அறக்குறையாக படிக்கிறவங்களுக்கும் புரியாமையே போயிடுது. அது புரியாமல் யாராவது சரியாக போட்டாலும் அதை தப்புன்னு சொல்கிறது. இவங்களுக்கு புரியலன்னா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 11வது நட்சத்திரம் சமுதாய பகைனா, சமுதாயம்னா என்ன? சமுதாயம்னா மக்கள் கூட்டம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, இல்லைன்னா ஜாதி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சமுதாயம், சமுதாய தாரைன்னு தான் அதுக்கு பேர். சமுதாய நட்சத்திரம் தான் பேர். சமுதாய பகை கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு பகைன்னு யாராவது கொடுத்துருந்தா அதுக்கு கூட காரணம் இருக்கும். ஏன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரம் வந்து அவனுடைய சமுதாயத்தில் அவன் உயர்ந்து இருப்பான். அவன் எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் அவன் நம்பர் 1 இருப்பான். அப்போ அந்த சமுதாயத்துக்கு அவன் ஒரு சரியில்லாத சமுதாயத்தில் உயர்ந்து இருக்கான்னா, அவன் அந்த சமுதாயத்திலேயே உயர்ந்து இருக்கான் அப்படின்னா அது பகையாக வந்துடுறான்ல. அதை வச்சு அப்படி போட்டிருக்கலாம். அதே போல் சமுதாயங்கிறது வந்து எப்படி சொல்லணுன்னா, ஒரு ராயல் சொசைட்டி, அதை கூட ஒரு சமுதாயம்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சமுதாயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. அது போனால் நான் இந்த நட்சத்திரங்களை விட்டுருவேன். அதனால அதை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போ இப்போ நம்ம பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்கையில பொருத்தம் பார்ப்பாங்க. அந்த பொருத்தம் பார்க்கறதுலேயே ஒரு இது வரும், அது ரஜ்ஜு பொருத்தம் வரும். அதில் வந்து தொடை ரஜ்ஜுன்னு ஒன்று வரும். அந்த தொடை ரஜ்ஜுக்கு யாருக்குமே அர்த்தம் தெரியாது. யாரை கேட்டாலும் தொடை ரஜ்ஜுன்னா அது தொடை ரஜ்ஜு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, தொடை ரஜ்ஜுன்னா, தொடை ரஜ்ஜில் குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் ஒரு குரூப்பில் இருந்தால் அது வந்து ரஜ்ஜில் இடித்தா அது தொடை ரஜ்ஜில் இருந்தால் அது வந்து பாதிப்பு கொடுக்கும்னு போட்டிருப்பாங்க. தொடை ரஜ்ஜுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறேன். தொடை ரஜ்ஜுன்னா சண்டை போட்டுக்குவாங்க. ஆதி காலத்தில் சண்டை போடுறதுக்கு தொடையை தட்டிக்குவாங்க. 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா 2 பேரும் தன்னுடைய தொடையை தட்டுவாங்க. தொடையை தட்டுறாங்கன்னா 2 பேருக்கும் பகைன்னு அர்த்தம், சண்டை போடுறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் தொடை ரஜ்ஜில் இருக்கவங்கள ஒன்று சேர்த்தா கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதை வந்து தொடை ரஜ்ஜுன்னா தொடை ரஜ்ஜு ஏதோ தொடையில் நோய் வரும், தொடையில் பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு விளக்கமாக பஞ்சாங்கத்தில் அர்த்தம் எதுக்குமே விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தொடை ரஜ்ஜுன்னா தொடை ரஜ்ஜு அப்படின்னு போட்டுருவாங்க. அதுக்கு ஆழ்ந்த அந்த ஜோதிட ஞானம் வேணும். அப்படி இல்லைன்னா அதை யோசிக்கவே விடாது. அது யோசிக்காமல் இன்னொருத்தர் சொல்கிறத தவறுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி தான் இப்போ 11வது நட்சத்திரம் சமுதாய பகை அப்படின்னா, சமுதாய பகை கிடையாது, சமுதாய நட்சத்திரம். அந்த சமுதாயத்தில் அவன் உயர்ந்து இருப்பான். அப்போ அந்த சமுதாயங்கிறது சாதாரணமாக இருந்தால் அதில் உயர்ந்து இருப்பான்னா அவன் அந்த சமுதாயத்துக்கு பகை மாதிரி ஆயிடுவான். அதை தான் அப்படி அந்த நட்சத்திரம் சொல்கிறாங்க. இப்போ இந்த நட்சத்திரம் வரும் நாளில் இப்போ நட்சத்திர நாளில் வந்து லாட்டரி சீட்டு வாங்கினாலும் பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறதுனா, இந்த நட்சத்திரம் என்னென்னா பூர நட்சத்திரம் தான். நட்சத்திர வரிசையில் 11வது நட்சத்திரம் இதுதான். இந்த நட்சத்திரத்தில் வாங்கினாலும் நிச்சயமாக ஒருத்தருக்கு பரிசு கிடைக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கே 11வது நட்சத்திரம் ஓகே ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன் வந்து இப்போ பூர நட்சத்திரம் வந்து சுக்கிரரோட நட்சத்திரம் தான். அப்போ சுக்கிரர் நட்சத்திரம் இன்னும் 2 இருக்கே, பரணி, இன்னொன்று இருக்கே பூராடம். அதெல்லாம் சொல்லாமல் ஏன் பூரத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பூர நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம்தான் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது வந்து 5ஆம் இடம்தான். அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரரோட நட்சத்திரம் தான் பூர நட்சத்திரம். அதனால தான் பூர நட்சத்திரத்தில் லாட்டரி சீட்டு வாங்கினாலும் உழுகுங்கிறத சொல்கிறேன். இதில் இன்னொரு நுணுக்கமான விஷயமும் இருக்குது. அந்த பூர நட்சத்திரத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ராசி
என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பம். அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் குபேரர். அந்த குபேரர் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். அந்த குபேரர் எங்கேருந்து பார்க்குறாருன்னா லாபஸ்தானத்திலிருந்து பார்க்குறாரு. லாபஸ்தானத்திலேருந்து அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குபேரர் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த பூர நட்சத்திரத்தை பார்க்குறாரு. குபேரர் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம். அதனால தான் மற்ற சுக்கிரரோட நட்சத்திரத்தோட ரொம்ப அதிர்ஷ்டகரமாக உள்ள நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரமாக இருக்குது. இந்த பூர நட்சத்திரத்தை குபேரர் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரன்னே பேர். இந்த நட்சத்திரம், இந்த பூர நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாளில் நீங்கள் அந்த காலண்டரில் பார்த்தாலே தெரியும். அதுக்கு பஞ்சாங்க பார்க்கணுன்னே கிடையாது. இப்போ இன்டர்நெட்டில் யூடியூப்லலாம் நிறைய வருது. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு பூர நட்சத்திரம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி வந்து பூர நட்சத்திரம் அன்னைக்கு வாங்கலாம். இந்த பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு வாங்கக்கூடிய லாட்ரி சீட்டுக்கும் பரிசு கிடைக்கும். இது வந்து ஒரு தடவை நான் வாங்கினேன், 2 தடவை வாங்கினேன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத விட அதில் தொடர்ந்து வாங்கி பாருங்கள். அந்த நட்சத்திரமும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இதுக்கான விளக்கமும் நான் சொல்லியிருக்கேன். அது அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல முழுசாக இருக்கிற 4 பாதமும் இருக்கக்கூடிய சுக்கிரரோட நட்சத்திரம் பூரம். அதை நேர் பார்வையில் பார்க்கக்கூடியவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த குபேரர். குபேரர் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். கும்பராசியிலிருந்து குபேரர் பார்க்கக்கூடிய பூர நட்சத்திரம் வரும் நாளில் பெரிய அதிர்ஷ்டங்கள் இருக்கும். இது வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது இந்த பதிவில் நான் சொன்ன டிப்ஸு. இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.